வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி சிக்கன் சுக்கா பண்ணிடலாங்க. அதுக்கு முதல்ல வந்துங்க பாருங்கள், பால் குக்கர் வாங்கிட்டு வந்தேங்க நேற்று. இன்றைக்கி பாலை ஊற்றி காய்ச்சியாச்சு புது குக்கரில். அடுத்தது வந்துங்க பாலும் 1 லிட்டர் ஊற்றி அந்த பக்கம் அடுப்பில் பால் காஃபி காஞ்சிட்ருக்குதுங்க. சாமிக்கு 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுட்டு காஃபி 2 டம்ளர் ரெடி பண்ணி ஊற்றிக்கலாங்க. ஜோ குட்டிக்கு அந்த பக்கம் பால் ரெடி ஆகிட்டுருக்கு, நாய்க்குட்டிக்கும் பூனைக்குட்டிக்கும். எடுத்து ஆற்றிக்கலாங்க. காஃபி ஆற்றி ஃபஸ்ட்டு குடிச்சிடணுங்க, அப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். நல்லா ஆற்றி பாலை கொண்டு போய் பகவானுக்கு வச்சுட்டுங்க காஃபி முதல்ல குடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் கறி வந்துங்க, சிக்கன் வந்துங்க 1/2 கிலோ மஞ்சத்தூள் போட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிட்டேங்க. அப்போ தான் கிருமி நாசினி எல்லாம் போகுங்க. அதை எடுத்து சுத்தமாக கழுவி வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாவும் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சாச்சுங்க. இட்லி பானை வச்சு இட்லி ஊற்றிக்கலாங்க. இட்லி தட்டு எடுத்துங்க, துணியெல்லாம் நல்லா கழுவிக்கணும். தட்டு சுத்தமாக கழுவிட்டுங்க இட்லி ஊற்றி வச்சிடலாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு காலையில் எப்போவுமே இட்லி வேணுங்க, இல்லைன்னா சப்பாத்தி வேணும். இட்லின்னா ஈஸியான வேலை, டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எப்போவுமே 1/2 அன் ஹவர் முன்னாடியே இட்லி மாவு எடுத்து வச்சுக்கோணுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டுங்க இட்லி ஊற்றி வச்சிடலாங்க. உங்களுக்கே எல்லா விஷயம் தெரியும். புதுசாக கல்யாணமான பொண்ணுங்களுக்கு, அப்புறம் பேச்சுலர் பசங்கள்லாம் இதை பார்த்து செய்வாங்கல்லங்க, அதுக்காக தான் சொல்கிறேங்க. அப்புறம் மக்களே, எங்கள் வீடியோவெல்லாம் பாருங்கள், டெய்லியும் பாருங்கள். நிறை குறை இருந்தால் சொல்லலாம். காலையில் பாருங்கள், பரபரன்னு செய்ய வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் ஸ்டைலில் தாங்க செய்கிற சிக்கன் சுக்கா. நீங்களாம் ஒரு விதமாக பண்ணுவீங்க, நாங்கள் ஒரு விதமாக பண்ணுறோம். பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இட்லி ஊற்றி வச்சாச்சு. அடுத்தது மாவை சுத்தமாக தொடச்சி விட்டுங்க, அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. கையோடு அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சிடணுங்க. இப்போ கறியை சுத்தமாக கழுவிங்க, நல்ல தண்ணியில் மாற்றி மறுபடியும் கழுவிடலாங்க. சுத்தமாக 2-3 தடவை கழுவிடணுங்க. ஒரு 2 தடவையாவது கழுவுனோம்னா தான் அந்த சிக்கனில் இருக்கிற அந்த இதெல்லாம் போகுங்க. கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. தண்ணி எடுத்துட்டுங்க சிக்கனை மட்டும் ஜல்லடியில் போடுறேங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் சுக்காவுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. நம்ம இட்லி வேகட்டுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுருக்கிறேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, உப்பு மிளகு தூளுங்க. அடுப்பில் ஒரு வாணலி வச்சுங்க, பாத்திரம் வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேங்க. சோம்பு 1 ஸ்பூனு, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை 1 கீத்துங்க. நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டிருக்குறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா வணக்கி விட்டுக்குங்க. நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வணங்கணுங்க. கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கோழிக்கறி நல்லா வணங்கணுங்க, எண்ணெயிலேயே வணங்கணுங்க. சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும். நல்லா 1/4 மணி நேரம் விட்டுருங்க. அப்புறம் மசாலா தூளெல்லாம் எடுத்து வச்சதை போட்டுடலாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட நல்லா கலக்கி விட்டுறலாங்க. மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே இட்லி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாங்க. இப்படி கை ஒரு விரல் விட்டு இப்படி பார்த்து விரலில் ஒட்டாமல் இருக்கணுங்க. அப்போ இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அதான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க, இட்லி அடுப்பு ஸ்டவ்வை. அப்புறம் மறுபடியும் சிக்கன் அதில் எலுமிச்சம்பழம் அரைவாசி மட்டும் புழிஞ்சு விட்டுறலாங்க.
சிக்கனுக்குள்ளேங்க இதை வந்துங்க நீங்கள் தனியாக சிக்கனோட பொடியெல்லாம் போட்டு பெசரி வச்சு கூட செய்யலாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோங்க, அதனால தான் இப்படி வணக்கி விட்றேங்க நான். கறியெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கணுங்க, உப்பு காரமெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தலையை தூவி மூடி வச்சிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா சுண்டிருச்சுங்க, எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார், இட்லி எடுத்து வச்சுட்டேங்க, ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்குறேங்க. எடுத்து சிக்கன் சுக்காவை அதில் பரிமாறிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். எல்லாரும் எல்லா நலனும் பெற்று எல்லாருமே நல்லா இருக்கணும் மக்களே. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.